எனக்கு வந்து இவர் மேல கிரஷ், இவருக்கு வந்து அக்கா மேல கிரஷ். இல்ல அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. எஃபர்ட் போட்டு பிரிச்சு விட்டுருவேன். அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். என்றும் சுவாரஸ்யமான உறவு முறைப்பையன் மற்றும் முறைப்பெண். அம்மாவோட அண்ணனோட பையன், மாமா பையன் சார். எனக்கு முறை பையனா எனக்கு வந்து இவர் மேல கிரஷ், எங்க அப்பா வீடு சைடு இருக்கிற மேல அவருக்கு வந்து என் மேல கிரஷ் சார். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. இவருக்கு இவருக்கு வந்து அக்கா மேல கிரஷ். யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. சரி, உங்களுக்கு இவங்க அக்கா மேல கிரஷ், அவங்களுக்கு என் மேல கிரஷ் சார் கிரஷ். அப்பாடா. அப்புறம் ஏமா நீ நடுவுல வர? இல்ல சார், இல்ல கொஞ்சம் கொய்யாப்பழம் கவிதை வேற எழுதுற. சரி பிரிச்சுக்கங்க. சரி, இப்போ உங்க அக்காக்கா உங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். மூஞ்செல்லாம் அப்படியே இஞ்சி துணை குரங்கு அப்படியே மாறுது. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மாறுத. பொறாம லைட்டா பர்னிங் ஆவட்டும் சார். அவங்க ஆவட்டுனா போங்க மாதிரி பேசுறீங்க. என்னடி சொல்ற? வாழ்த்தவே இல்லையம்மா. உங்க அக்கா தானே கல்யாணம் பண்ற, வாழ்த்தவே பண்றிய போ அப்படி மாதிரிலாம் பண்ற. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? சரி, இப்போ கல்யாணம் பண்ண போற அவங்க வந்திருக்கலாமே, நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க ஏமா வரணும்? அவங்க தானமா வரணும். அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. மனைவிங்க ஸ்தானத்தை விட அவங்க எடுத்துக்கிட்டோம், முறை பொண்ணுங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாது. எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா இவரை பார்க்க ரொம்ப அமைதியா இருக்காப்ல. ரொம்ப அதுக்கு என்னங்கிறப்ப விஷயம் என்னன்னா, இனிமேல் தான் காம்ப்ளிகேட் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகி போச்சுன்னா இப்ப நீங்க ஒரு சிவப்புல சேலை எடுத்தீங்கன்னா 3 பேருக்கு ஒண்ணா எடுத்து கொடுத்தீங்கன்னா அத்தை பையன் தானே வரும். ஓகே, அவங்க லவ் பண்ற மாதிரி பேசுறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். நீ நடிகண்டா. வாட் a twist. அப்படியா? அப்படித்தான். நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றல, அப்ப அங்கே மேட்டர் ஓவர் ஆயிடுச்சுல்ல. அப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணதா தெரியணுமான்னு தெரிஞ்சு உனக்கு இப்ப என்ன தெரியும் தெரியுமா? நம்மள 2 பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இங்க ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணிக்கிற, அங்க ஒரு பக்கம் தான் லவ்வும் பண்ற. இது என்ன கான்செப்ட்னே புரியலையே. இல்ல சும்மா சொல்றாங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணி என்ன வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க. ஆனா வீட்ல 2 பேர் வீட்லயுமே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்க அவரை. டேய், என்ன இலவுடாது? ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு சேர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. அந்த பொண்ணோட வீட்ல கால் பண்ணி என்னோட அத்தை பையனை நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க கமிட் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சா இந்த பொண்ணு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே இருக்கலாம்ல. கல்யாணம் அங்க அந்த பொண்ணு தானே பண்ண போற. அதான் சார் தெரியல. எது பண்ணிடுறேன் சார். யார? என்னதான் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? இல்ல அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். பிளானிங் அப்படின்னா திட்டம். நான் இருக்கும்போது இன்னொரு ஒரு பொண்ணுகிட்ட போனா நமக்கு பொசசிவ் ஆகும்ல. நான் தான் இருக்கேன்ல. இப்ப நீங்க டிவில இந்த மாதிரி பேசுறீங்களே, இது அந்த பொண்ணு பார்த்தா என்ன நினைக்கும்? அதான் பிரேக்கப் ஆயிரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அந்த பொண்ணை லவ் பண்றேன். ஆனா 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டீங்க. என்ன ஒரு ஆமாங்கறா, நீங்க இல்லங்கறீங்க. அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் நான் சாகுற வரைக்கும் இந்த பையனை தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? என்னோட அத்தை பையன் தானே, அதனால யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு தோணல. அதனால நிறைய எஃபர்ட் போட்டு பிரிச்சு விட்டுருவேன். அண்ணே, நல்ல அறிவான பொண்ணா இருக்கு, தெளிவான பொண்ணா இருக்கு. அவர் ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. நான் நடுவுல உள்ள வந்துட்டு நான் பிரிச்சிருவேன், நான் கல்யாணம் நடக்காது, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. அவங்க பின்னாலே வர்றாங்கக்காக நீங்க இந்த மாதிரி லீடு கொடுத்துட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த தங்கச்சிக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான், அவன் இப்படி பண்றான், நீ ஏத்துப்பீங்களா? அப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு. நீங்க அவர் உங்களையும் பிடிக்குங்காரு, அவரையும் பிடிக்குங்காரு. என்ன கவிதை எழுதி கொடுத்தீங்க? வெய்யோல் கிளியாய் நான் இங்கே இருக்கிறேன், கொய்யா பழமென நீ தெரிகிறாய் எனக்கு, ஐயோ என திகைத்தே உன் ஆழ்மனதில் இடம் பிடிக்க நான் வருகிறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பாட்டாவே எழுதலாம் போலயே. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பீங்களா, இல்ல அப்புறம் பேசுவீங்களாமா? சவுண்ட்லாம் வரலாமா? சாப்பிட்டீங்களா காலைல? இருங்க, நானே ஒரு பதட்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே. என் வாய்ஸ்ல நான் பாடி அதுவும் நீங்களே பாடணும். அந்த பாட்டு, இசை எல்லாம் நீங்களே. காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. எங்க அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நீ வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல நான் இல்ல. ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்த்தனால எனக்கு அந்த ஒரு எண்ணம் வரல. மனுஷன் அமெரிக்கால பிறந்திருக்க வேண்டிய. இப்போ உங்க ஆசை என்ன சொல்லுங்க? ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ. என்ன கல்யாணம் பண்ணிக்குவோம்மா? என்னமா டீ எடுத்துட்டு வா மாதிரி பேசுற? படத்துல பாத்திருக்கேன்.
விடமாட்டான் போல் இருக்கு. இப்ப கீழே மட்டும் மண் இருந்துச்சு ஒரு அடி தோண்டி இருக்கலாம். இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். கடைசியா பாரதிராஜா படத்துல பார்த்தது